ஹிந்து தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ புது வருஷம் பிறக்க போகுது 2026. 2025 எனக்கு நல்லாவே இல்லைங்க. இந்த வருஷமாவது எனக்கு ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்குமா? என்னுடைய தனி மனித வாழ்க்கையில் எனக்கு தேவையான திருமணம், புத்திர பாக்கியம், வேலை, தொழில், இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு நல்லதுகள் நடக்குமான்றதுக்காக நம்மில் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையில் இந்த வருட பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இவைகளுடைய இயக்கம், இந்த 4 கிரகங்களும் எந்தெந்த பாவகத்தில் வருடம் முழுக்க நிலைத்தன்மையோடு இருக்கின்றன என்பதை வச்சு இந்த வருஷ பலன்கள் எப்படி இருக்கின்றது ஓரளவுக்கு பொதுவாக. ஏன்னா இந்த ராசி பலன்கள் என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% மட்டுமே பொருந்தக்கூடியதாகவும், மீத பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்கள் இருக்குது இல்லையா, அதில் நாங்கள் தசாபுக்தி பலன்களும் சொல்லுவோம். ஆக இந்த ராசி பலன்களும் உங்களுடைய தசாபுக்தி பலன்களும் ஒத்து வருகின்ற நேரத்தில் மிகப்பெரிய நல்ல நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. சரி, இப்போ இந்த வருடாந்திர கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பிறக்க போகின்ற 2026 சனிப்பெயர்ச்சி எதுவும் இல்லை. சனிப்பெயர்ச்சி, சனி பகவான் மீன வீட்டிலே நிலையாக இருக்கக்கூடிய தன்மையில் டிசம்பர் மாதம் முதல் வாரம் தான் ராகு கேது பயிற்சி நடக்குது. ஆக இந்த வருடத்தில் சனிப்பெயர்ச்சியோ ராகு கேது பயிற்சியோ, சனியோ ராகு கேதுக்களோ ஒரே இடத்தில் இருக்கின்ற அமைப்பில் குரு பகவான், இன்னொரு வருஷாந்திர கிரகமான குரு பகவான் பாருங்கள் 3 இடத்துக்கு மாறி மாறி வருவார். குரு ஆரம்பத்தில் இந்த வருடம் பிறக்கும்போது மிதுன வீட்டில் இருக்கின்றவர் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கடக வீட்டில் 12 வருடத்திற்கு ஒரு முறை உச்சத்தை அடையக்கூடிய உன்னத நிலைமையை அடைகிறார். பொதுவாகவே குரு பகவான் நல்லா இருந்தால் உலகத்தில் எல்லாருமே நல்லா இருப்போம். நல்லதை செய்யக்கூடிய கிரகம். ஒரு ஊரில் ஒரு நல்லவர் இருக்கிறார், அந்த நல்லவர் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். அவர் நல்ல வசதியாக இருந்தார்னா ஊரே வசதியாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் குரு பகவான் வலிமை அடையும் போது உலகில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ஓரளவிற்கு அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆக இந்த வருடத்தின் பெரும்பகுதி நாட்கள் அவர் உச்சம் என்கின்ற உன்னத நிலைமையில் இருக்கிறதுனால 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய தீமைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு வருஷமாகவே இந்த வருஷத்தை பார்க்கலாங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எத்தகைய தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய வருடமாக 2026 வருடம் கண்டிப்பாக அமையும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7.5 சனி மாதிரி விரையச்சனின்னு சொல்லுவோம். 7.5 சனி நடந்து கொண்டு இருந்தாலும் கூட ஒரு நிலையில் அந்த சனியை குரு பகவான் பார்ப்பது என்பது பெரிய விஷயம். ஜென்ம சனியில் தான் கொஞ்சம் மன உளைச்சல்கள், பொருள் இழப்புகள், கொஞ்சம் உறவுகளில் நண்பர்கள்ட்ட மனக்கசப்புகள், வீட்டில் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கும். விரையச்சனி என்ன செய்யும், போன வருஷமும் கொஞ்சம் செலவுகளை தான் கொடுத்தது, ஓரளவுக்கு கையில் காசு வந்தது, 10 பைசா சேர்க்கவே முடியல. அதே மாதிரி தான் 2026 வருமானம்லாம் வருதுங்க, ஆனால் 10 பைசா சேர்க்க முடியலைங்கன்ற மாதிரியாக இருக்கும். இன்னும் சிலருக்கு மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஒரு 30 வயதிற்குள்ளே இருக்கக்கூடிய திருமண வயதை எட்டியிருக்கின்ற பருவ வயது குழந்தைகள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் திருமணம் நடக்காமல் இருந்துவதற்கான தடைகள் நீங்கி ஜூன் மாதத்திற்குள்ளேயே திருமணம் அல்லது நிச்சயார்த்தம் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. எதிலையும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டு. கடந்த காலத்தில் அப்பா அம்மா பேச்சை கேட்க முடியாமல் இருந்தவர்களுக்கு அவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய சூழல்கள் உருவாகக்கூடிய ஒரு தன்மை, மிகப்பெரிய அளவில் தாய் தந்தையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவங்க, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய பொருளாதார அமைப்புகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதெல்லாம் நீங்கக்கூடிய தன்மைன்னு மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவே 2026 ஆண்டு உண்மையிலே இருக்குதுங்க. இன்னொரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்துல ராகு இருந்தாலே வெளிநாட்டு மேன்மை, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தூர இடங்கள், வெளி மாநிலம், மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறது, ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களை செய்வது, அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக லாபங்கள், சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள், இவ்வளவும் 2026 ஆண்டு அவங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல் நடக்கும். கோர்ட்டு கேஸு பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்குதுங்க, ஒரு சின்ன பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டேன், செக் ரிட்டன் ஆகி போச்சு, கிரெடிட் கார்டு கட்ட முடியல, உடனே அதை கோர்ட்டுக்கு போயிருக்கு, இந்த மாதிரியான சிறு சிறு குற்றங்களுக்காக, அல்லது ஹவுஸ் ஓனர் என் மேலே கேஸ் போட்டிருக்கிறாரு, நான் ஹவுஸ் ஓனர் மேலே கேஸ் போட்டிருக்கிறேன், இந்த மாதிரியான சிறு சிறு
சிறு குற்றங்களுக்காக கோர்ட்டு வழக்குன்னு போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சுமூக தீர்வுகள் ஜூன் மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷம் கண்டிப்பாக எல்லா லெவல்லையும் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. இளைஞர்களுக்கு வேலை மாற்றங்கள் இருக்கும், இருந்தாலும் கவலைப்படாதீங்க. வேலையே போனாலும் அதை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வியாபார பெருமக்களுக்கு போட்டிகள் இருந்தவைகள் இப்போது 2025ஆம் வருஷத்தை விட போட்டிகள் அப்படியே ஒழியக்கூடிய தன்மைகள், அதன் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள்னு பெரும்பகுதி ஒரு 70% நன்மையை செய்யக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த 2026ஆம் வருஷம் பிறக்குது. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள்னு சொல்லுவேன். அதுவும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு இது வரைக்கும் வேலையில் பணியிடங்களில் இருந்து வந்த மன அழுத்தம்லாம் விலகக்கூடிய தன்மை, மேலதிகாரிகள்கிட்ட இது வரைக்கும் முறைச்சிக்கிட்டு இருந்த நிலைமையெல்லாம் நம்மளை நம்ம திறமையை மதிக்கக்கூடிய அமைப்பு, நமக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு பெண்களுக்கும் சிறப்பாகவே இருக்குதுங்க. 2026 பிறக்க போகின்ற ஆங்கில புத்தாண்டு. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல உன்னத நிலைமையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 5 மாதங்களுக்கு 2ஆம் இடத்திலேயே குரு பகவான் இருக்கிறார். வருடம் முழுக்க 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். சனி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுன்றது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அது இப்போதைக்கு உங்களுக்கு வந்திருக்குது. 2 11ஆம் இடங்கள் வலுவாக இருக்கின்றன. 11ஆம் இடம் மிகப்பெரிய வலுவாக இருக்குது. 11ஆம் இடம் வலுத்தா என்ன? பணம் வரும்னு அர்த்தம். அதுக்கு தானே கஷ்டப்படுறோம். சம்பாதிக்கிறது ஒட்டும்னு அர்த்தம். சம்பாதிக்கிறத வச்சு எதையாவது நல்லதை செய்ய முடியும்னு அர்த்தம். வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியது கண்டிப்பாக உண்டு. பதவி உயர்வு கிடைக்கக்கூடியது இந்த வருஷத்தில் உண்டு. முதல் 5 மாதங்களுக்குள்ளேயே பொருளாதாரத்தில் ஒரு ஸ்டாண்டர்டு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள், கணவர் குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூடுதல் நன்மைகள் உண்டு. வீட்டிலையும் வேலை செய்கிறேன், வெளியிலையும் வேலை செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒன்றில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு சிறப்பு நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், வெளிமாநிலம் வெளிநாடு தூர இடங்களுக்கு போகக்கூடிய தன்மை, அந்த தூர இடங்களுக்கு போவதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல நற்பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் தாங்க இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. பெரிய சோதனைகள் இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். எப்போவோ ஒரு முறை மட்டும்தான் 11ஆம் இடத்துல சனி வருவார். வருஷத்தின் கடைசியில் உங்களுக்கு இது ராகுகேது பயிற்சி நடக்குதுன்னா கூட 3ஆம் இடத்துல தான் இவர் வரார், கேது வரார். அதுவும் உங்களுக்கு ஒரு உயரிய நன்மையை கொடுக்கக்கூடியது தான். 2026 மட்டும் இல்லை, இன்னொரு 3-4 வருஷத்துக்கு கோச்சார நிலைமைகள் பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காத அமைப்புகளில் தான் கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு முன்னேற்ற திட்டங்களை மனசுக்குள்ளே போட்டு அதை செயல்படுத்தி பார்க்கக்கூடிய நல்ல வருடமாகவே இந்த வருஷம் இருக்கும். வேலை மாற்றம் இருக்கலாம், வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டம் உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போகிறவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கும். மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் கவனச்சிதறல்கள், அங்கே மார்க் எடுக்க முடியல, இங்கே மார்க் எடுக்க முடியல, அதை படிக்க முடியல, இதை படிக்க முடியல, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. காதல் திருமணங்கள் நிறைவேறக்கூடிய தன்மை முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே வருது. ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே அழகுணர்ச்சி மிக்கவர்கள். ஒருத்தரை பாராட்டணும்னா உங்களை மாதிரி இல்லவே இல்லை. தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு வசந்த பாராட்டக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். உங்கள் எல்லாருக்குமே இப்போது வாழ்க்கை எப்படி செட் ஆகுன்றதில் ஒரு தெளிவுகள் இருக்கும். யார் கணவன் யார் மனைவி என்பதில் ஒரு புரிதல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நினைத்தது சாதிக்க முடியக்கூடிய வருடமாக 2026ஆம் வருஷம் இருக்குது. காதலுக்கு அனுமதி கேட்டு, பேரண்ட்ஸோடைய அனுமதி கேட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தவங்க எல்லாருக்குமே போனால் போது ஏதோ தேர்ந்தெடுத்தது சரியாக தான் இருக்குன்ற மாதிரியாக பேரண்ட்ஸ் உங்களுடைய காதலுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய வருடமாகவும் அமைந்திருக்கிறது 2026 ஆங்கில புத்தாண்டு. மிதுனம். மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகள்னு சொல்லுவேன். எதிர்பாராத நன்மைகள் அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்கக்கூடிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் இந்த கடந்து போகின்ற இந்த 2025 விட 2026 அதிகமாக சம்பாதிப்பீங்க. பணம் தாங்க வாழ்க்கை. வெளியில் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அப்பா அம்மாவை தவிர மற்ற எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிட முடியுன்றது தான் உண்மையான யதார்த்தம். அந்த பணம் வரக்கூடிய வழிகள் திறந்து விடப்படக்கூடிய அமைப்பு. எங்கே பணம் வரும், எதை பண்ணால் பணம் வரும், வேலையிலையா, தொழிலில், வியாபாரமாக, விவசாயமாக, எதை வேணாலும் பண்ணலாம், எதில் பண்ணால் நமக்கு பணம் வரும்ன்ற ஒரு ஐடென்டிஃபை கிடைக்கக்கூடிய நல்ல வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. முதல் 5 மாதம், ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் விளைவாக 2ஆம் இடத்துல குரு பகவான் வருகிறார். அப்புறம் அதிசார முறையில் மறுபடியும் 3 மாதத்தில் 3ஆம் இடத்திற்கு போயிட்டு திருப்ப 2ஆம் இடத்திற்கு வருவார்.
2ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், தொட்டது துலங்கும், எதுலேயும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு, மனசு நல்லா இருக்கிறது. காசு பணம் வந்தாலே கொஞ்சம் பின்னாடியே கௌரவமும் வந்துடும் இல்லையா? ராசியில் குரு பகவான் இருக்கும்போது அந்தஸ்து கௌரவங்கள் போன்ற உயர்வுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 9, 10ஆம் அதிபதிகள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் 2025 அரைகுறையாக விட்டிருந்த அத்தனை அமைப்புகளையும் முழுசாக முடிக்கக்கூடிய தன்மை 2026 இருக்குதுங்க. பிற்பகுதி ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். இது வரைக்குமே குடும்பத்தில் ஒரு மாதிரியாக இருக்குது, அல்லது ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு டைவர்ஸ் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு மேரேஜில் என் தப்பும் பாதி, அங்கே எதிர்த்தரப்பு தப்பும் பாதி, என்னமோ ஒட்ட வைக்க முடியல போயிடுச்சு அப்படின்ற மாதிரியாக இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே 2வது நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய ஆண்டாகவும் 2026ஆம் ஆண்டு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே ஜூன் மாதத்திற்கு பிறகு அப்படியே நிவர்த்தியாகும். குரு உச்சமாகிறதுனாலையும் ஆரம்பத்திலிருந்தே 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வதனாலையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டு. சிறு குழந்தைகளுக்கு உடம்பு அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, நோய் நொடியாக இருக்குது, குழந்தைகளை பற்றி பார்க்க முடியல, மருத்துவ வசதி தேவைப்படுது, அந்த மாதிரியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கான மருத்துவ அமைப்புகள் உண்டு. குழந்தைகள் தூர இடத்துல இருக்கிறாங்க, அங்கே படிக்க போயிருக்கிறாங்க, இங்கே படிக்க போயிருக்கிறாங்க, வேலை செய்ய போயிருக்கிறாங்க, படிக்கத்தான் போயிருக்கிறாங்களா, வேலை எதையாவது செய்கிறாங்களா, வேலை தான் செய்கிறாங்களா, வேறு வேலையை செய்கிறாங்களா, இந்த மாதிரியான கொஞ்சம் ஒரு மாதிரியான மனக்குழப்பத்தில் குழந்தைகளை பற்றி இருந்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் கண்டிப்பாக வரும். என்ன இருந்தாலும் நம்ம குழந்தைகள் கட்டுப்பாடு உள்ளவர்கள், ஒழுக்கமானவர்கள், நம்ம மீறி எதையும் செய்ய மாட்டாங்க என்கின்ற மாதிரியாக குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய சூழல் உண்டு. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு 6, 8ஆம் பாவகங்கள் மிதுன ராசிக்கு வலிமை பெறுகின்ற ஒரு காரணத்தினால முதல் 5 மாதங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கை கொடுக்காது. ஆனால் பிற்பகுதி ஒரு 7 மாதங்களில் ஷேர் மார்க்கெட்டை கை கொடுக்கும். இழந்த பணத்தை திருப்ப வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. யார்ட்டையாவது ஏமாந்துருந்தீங்கன்னா கூட அந்த பணம் கொஞ்சம் திருப்ப வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். ஒரு அப்பாவுடைய சொத்துக்கள், அண்ணன் தம்பி விஷயங்களில் இது வரைக்கும் கொடுத்தது, ஒருத்தட்ட காசு பணத்தை கொடுத்துட்டு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய 2026 வெற்றிகரமான ஆண்டாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆண்டு. கடகம். கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எல்லாம் தீர்ற வருஷமாக அந்த வருஷம் இருக்கும். மழை பெஞ்சும் தூவான விடலைன்ற மாதிரி 2025 வந்து அஷ்டமச்சனியை விட்டுச்சு போயிடுச்சுன்னு நீங்கள் எங்கே போச்சு மாதிரி ஒன்றும் இல்லையே, என்ன அப்படித்தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே 2026ஆம் ஆண்டு நிம்மதியை தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். முதல் 5 மாதம் அலைச்சல், வேறு தூர இடங்களுக்கு போகிறது, சொந்த ஊரில் இருக்க முடியாமல் இருக்கிறது, புருஷன் கூட இருக்க முடியாமல் இருக்கிறது, பொண்டாட்டி கூட இருக்க முடியாமல் இருக்கிறது, காதல் பிரிவினைகள், இந்த மாதிரியான எது நமக்கு எதிர்பார்ப்போ அந்த எதிர்பார்ப்பு இல்லாத அளவில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் அப்படியே படிப்படியாக முன்னேறக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. கடகராசிக்காரர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள். நல்லவைகள் இப்போது நடக்குது. அஷ்டமச்சனையுடைய பாதிப்புகளிலிருந்து முழுசாக நீங்கள் வெளியே வரக்கூடிய அமைப்பு 2026ஆம் ஆண்டு உண்டு. உயிர் இழப்புகளை தவிர மற்ற எல்லாம் இழந்தவங்க, மானம் இழந்தவர்கள், மரியாதை இழந்தவர்கள், பொருள் பணம் இழந்தவர்கள், இவங்க எல்லாத்துக்கும் அது திரும்ப கிடைக்கும். மரியாதை திரும்ப கிடைக்கும். அவப்பெயர் வந்த அவப்பெயர் திரும்ப போகும். நல்ல மரியாதை உண்டு. நல்ல எல்லா விதத்திலையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பணத்தை இழந்தவர்கள் திரும்ப பார்க்க முடியும். உறவை இழந்தவர்கள், ஏதாவது நட்பு இழந்தவர்கள், இந்த மாதிரியான சில விஷயங்களில் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்துருச்சுங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா ராசியிலேயே குரு பகவான் உச்சத்தை அடைகிறார். அப்போது தொட்டது துலங்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போது அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருக்கிறவங்களுக்கு பெரிய நல்ல மாற்றங்கள் இனிமேல் உண்டு. ஒரு 40-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள்லாம் அதிகமாக இனிமேல் வருங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா காசிக்கு போகிறது, கயாவுக்கு போகிறது, 108 திவ்ய தரிசன இது அமைப்பை பார்க்குறது, தெய்வ திருப்பணி செய்யக்கூடியது. திடீர்னு வந்து சும்மா தானே இருக்கிறோம், அந்த கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நன்கொடை வசூலிக்கலாம், இந்த கோயிலை கட்டலாம், அதை எடுத்து தேயலாம். தெய்வ திருப்பணி செய்வதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடச்சிருமா என்ன? தெய்வமே கூப்பிட்டு சொன்னால் தானே அந்த திருப்பணியை செய்ய முடியும். அந்த மாதிரியாக தெய்வ திருப்பணியை செய்யக்கூடிய வாய்ப்புகள் பிற்பகுதி 5 மாதங்களுக்கு பிறகு அப்படியே நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டுங்க. கடகராசிக்கார பெண்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த அவஸ்தைகள், சகோதரர்களால் ஏற்பட்ட ஒரு சுமூகமான உறவுகள் இல்லாமல் இருந்த அமைப்பு, அக்கா தம்பிகள் அக்கா தங்கச்சிகள் சரியாக இல்லாத அமைப்பு, அண்ணன் தம்பி உதவாத அமைப்பு எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இழந்த நம்பிக்கை திரும்ப வரக்கூடிய அமைப்பு, இழந்த பெயர் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு மாதிரி பேர் கெட்டுப்போச்சு, அது கெட்டுப்போச்சு, இது கெட்டுப்போச்சு, தொழில் கெட்டுப்போச்சு, வியாபாரம் கெட்டுப்போச்சு, இவங்க இருந்தவங்க எல்லாருக்குமே
என்னென்னலாம் கெட்டு போச்சுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம், குறிப்பாக 2024ஆம் ஆண்டில் எவ்வளவு பெரிய வேதனைகளை அனுபவிச்சிங்களோ அவங்க எல்லாருக்குமே 2025ஆம் ஆண்டில் கொஞ்சம் ரெமடி, 2026ஆம் ஆண்டில் முழுக்க ரெமடின்னு இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026 புத்தாண்டு. சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு சூப்பரான வருஷம். சக்ஸஸ் தான், வெற்றி தான். அதிலலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. வருடத்தின் ஆரம்பத்தில் ஜூன் மாதம் வரைக்குமே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5, 11ஆம் இடங்களை வலுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அட்டமத்து சனி நடக்குதுன்னு ஏதாவது நினச்சிங்கன்னா மனசுலேருந்து அந்த பயத்தை அப்படியே தள்ளி வச்சுருங்க. அட்டமத்து சனிக்கு இந்த வருடம் முழுக்கவே கோச்சார வேதை இருக்கிறது. 8இல் இருக்கக்கூடிய சனிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கோச்சார வேதை என்பதை ஒவ்வொரு சேனல்லையும் இதை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே 12 ராசிகளில் சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இன்னும் அந்த அட்டமத்து சனியுடைய பாதிப்பை நீங்கள் அனுபவிக்கவே இல்லை, இந்த தடவை அனுபவிக்கவே மாட்டீங்க. 2026 சும்மா ஒரு அளவுக்கு நல்லதாக தான் போகும். சில பேருக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸில் ஏதாவது பயம் இருக்கும், ஆனால் அது பயப்பட தேவையில்லை. அப்படிலாம் ஒன்றும் பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வராது. கடன் தொல்லைகள் எல்லை மீறி போயிடுமோன்ற அமைப்பு இருக்கும். அல்லது தொழிலில் இப்படி அகலக்கால் வச்சிட்டோமே, அப்படி வச்சிட்டோமே, இப்படி வச்சிட்டோமே, இவரை நம்பி பணம் கொடுத்துட்டோமே, மனைவி இப்படி, கணவன் இப்படி, குழந்தைகள் இப்படி, இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. என்ன ஒன்று, அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க. பொதுவாகவே இந்த மாதிரியான நேரங்களில் என்ன நடக்கும்னா, 1 லட்ச ரூபா கொடுங்க சார், 1 கோடி ரூபா உடனே வந்துடும். தூண்டில் போடப்படக்கூடிய வேலைகள், முக்கியமாக இந்த ஆன்லைனில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் வரக்கூடிய விளம்பரங்களை நம்பக்கூடாது. ஆண்டு இந்த ஆண்டு எந்த ஒரு வகையிலையும் இல்லது, என்கிட்ட பணம் இருக்குது, உங்கள்கிட்ட திறமை இருக்கா, செய்யலாம், சேர்ந்து வா, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இப்போ எதுவுமே கை கொடுக்காது. ஆக எதிலும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டியது அமைப்பு உண்டு. மற்றபடி பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. வேதையின் காரணமாக கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கசப்புகள் வரும், 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால. அதே நேரம் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக லாபங்கள் இருக்கும். அந்நிய இனத்தை சேர்ந்தவரை லவ் பண்ணுறேன், அந்நிய மதத்தை சேர்ந்தவரை லவ் பண்ணுறேன், இவங்களுக்குள்ளுடைய போராட்டங்கள்லாம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு விலகும். வருட கடைசியில் கண்டிப்பாக இவங்களை திருமணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக வரும். இளைய பருவத்தினருக்கு காதல் வந்து தான் தீரும், கூடவே பிரேக்கப்பும் வரும். அப்படி லவ் பண்ணேன், இப்படி லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் அஷ்டம சனி போகும்போது ஏதாவது ஒரு பிரேக்கப்பை, மன அழுத்தத்தை பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய தன்மைகள் உண்டு. வியாபார பெருமக்களுக்கு கொள்முதலில் போக வர்ற அமைப்புகள். வேலைக்காரங்க மேலே ரொம்ப கவனமாக இருங்க. வேலைக்காரர்கள் சனி அட்டமத்து சனியில் எப்போவுமே வேலைக்காரர்கள் மூலமாக தான் ஏதாவது ஒரு விஷயங்களை அவர் செய்வார். ஆக வேலைக்காரர்கள் விஷயத்திலேயே வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது பொருளாதார பின்னடைவுகள் வருமா? பெரிய அளவில் இருக்காதுங்க. அப்பா அம்மா விஷயங்களில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். வயதான தாய் தந்தையை கொண்டிருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய, அவர்களுடைய மருத்துவ உதவியை அப்படியே சரிவர செய்ய வேண்டிய ஆண்டாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு. கன்னி. கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. முன்னேற்றமான வருஷமாகவே இந்த வருஷம் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பெயர்ச்சிக்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 11ஆம் இடத்துல குரு பகவானும், 6ஆம் இடத்துல ராகு பகவானும், 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக போய் சனி உட்காந்துருக்கிறாருங்க ஐயா. ஏதாவது கெடுதலை பண்ணிட்டு வரானா? 2025 என்ன பெருசாக கெடுதலை பண்ணிட்டார்? சனி உங்களுக்கு யோகாதிபதி தானே. உங்களுடைய பிடிவாத குணத்தை தான் கொஞ்சம் இது பண்ணார். நீங்கள் தான் கொஞ்சம் பிடிவாதமாக எல்லாத்துலேயும் அப்படியே வர்ற வாய்ப்பெல்லாம் அப்படியே நழுவு விட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஃப்ரெண்டு கூட நிறைய பேருக்கு ஃப்ரெண்டு கூட சண்டை, நிறைய பேருக்கு பொண்டாட்டி புருஷன் கூட சண்டை, நிறைய பேருக்கு லவர் கூட சண்டை. ஒரு பக்கம் லவ்வும் கண்டினியூ ஆகுது, இன்னொரு பக்கம் சண்டையும் நடந்துக்கிட்டே இருக்கின்ற மாதிரியாக எதை செய்வது, என்ன செய்வது என்பது புரியாமல் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஓரளவிற்கு புரிதல்கள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு. 11ஆம் இடத்துல குரு பகவான் வலிமை அடைய போகிறார். செய்தொழில் நேர்த்தி கண்டிப்பாக இருக்கும். லாபங்கள் வரும். சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கும். மனக்கட்டுப்பாடு வரும். அது ரொம்ப பெரிய முக்கியம்.
ஒரு பழக்கம் 6 மணிக்கு மேலே ஆச்சுன்னா வரிசையாக பைக்காக நிற்கிதே ஒரு கடைக்கு முன்னாடி, அப்படியே கையை விட்டு ஒன்றத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த பழக்கம் தெரியாதனமாக வந்துருச்சு, எப்படி விடுறதுன்னு தெரியல. அந்த பழக்கத்தெல்லாம் நீங்களே விடக்கூடிய அளவிற்கு மைண்டு கண்ட்ரோல் வரும். தேவையற்ற தொடர்புகள், தேவையற்ற நட்புகள், இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்படியே டக்குன்னு விட்டுறக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. உண்மையிலே கன்னிராசிக்காரர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருப்பீர்கள், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கன்னிராசிக்காரர்கள் உண்மையிலேயே பெரிய புத்திசாலிகள். அத்தகைய புத்திசாலிகளான கன்னிராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். புத்திசாலியாக இருந்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய திறமையை காட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்ல, அப்போ தானே நான் அதிலிருந்து மேலே வர முடியும். அந்த வாய்ப்புகள் அப்படியே தவறாமல் கிடைத்து அதை சிக்கன பிடித்து கொள்ளக்கூடிய தன்மைகளும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. இளைய பருவத்தினருக்கு ஆணுக்கு பெண்ணால் பெண்ணுக்கு ஆனால் ஏதேனும் ஒரு மன அழுத்தம் வந்தாலும் கூட அது ஜூன் மாதத்திற்கு பிறகு சரியாகக்கூடிய தன்மைகளும் உண்டு. சிலருக்கு தொழில் அடையாளம் காட்டப்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். இந்த தொழில் பண்ணலாம், அந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இன்னும் சிலருக்கு கடன் தொல்லைகள்லாம் தீருங்க, கடனை கொடுக்க முடியும். சிலருக்கு புதிய கடன்கள் வரும், அதாவது ஹவுசிங் லோனு, வாகன லோனு, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கடன்கள் வரத்தான் செய்யும். புத்திர பாக்கியம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. திருமண அமைப்புகளில் நல்ல விதமான தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு ஒரு பெரிய மாற்றங்களை செய்யக்கூடிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. கல்வி நன்றாக இருக்கும். தூர இடங்களில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே முதல் 6 மாதத்திற்குள்ளேயே அதாவது பெர்மிஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. ராசி வலிமையாகவே இருக்கிறது. 7ஆம் இடத்தில் இருக்கிற சனியை கூட ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் பார்க்கக்கூடிய தன்மைகள் வந்துடுது. எதிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல வருடமாக அமைந்திருக்கிறது 2026ஆம் ஆண்டு. துலாம் 12 ராசியிலேயே துலா ராசிக்காரர்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். போன வருஷமும் ஓரளவுக்கு பரவாயில்ல, அதுக்காக அப்படி இப்படின்னு நான் அம்பானி ஆயில்ல, டாடா பிர்லா ஆயில்ல நினைக்கிறவங்க எல்லாருக்கும் 24ஆம் ஆண்டை விட 25ஆம் வருஷம் நல்லா இருந்தது. 25ஆம் வருஷத்தை விட 26ஆம் வருஷம் நல்லாவே இருக்கும். இந்த வருடத்தினுடைய கிரக நிலைமைகளை பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்திலேயே நிலைத்தன்மையோடு கேது இருக்க, 6ஆம் இடத்துல சனி பகவான் வலுத்து அமர்ந்திருக்கிறார். அவரை உச்சகுரு வேற பார்க்க போகிறார். ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன உங்களுடைய முயற்சியோ அந்த முயற்சி அப்படியே கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. நேரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போர்வையை நல்லா இழுத்து போத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே படுத்து கிடந்தா யாருமே ஒரு பெரிய பெட்டி நிறைய தங்க கட்டியை கொண்டு போட்டுற போகிறதில்ல. அல்லது 500 ரூபா கட்டணும் அப்படியே வச்சுக்கிட்டு ஓட்டை பிரிச்சுக்கிட்டு தப்பு மலை மாதிரி யாரும் கொட்டிட போகிறதில்ல. நம்ம எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறோமோ அந்த அளவிற்கு கிரகங்கள் நமக்கு பிரதிபலனை கொடுக்க தயாராக இருக்கிறதா என்பது தான் அந்த ராசி பலனுடைய நோக்கமே. உண்மையில் உங்களுக்கு நல்லா இருக்குது, தைரியமாக எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அத்தனை அமைப்புகளும் இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். துலாம் ராசிக்கார சகோதரிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இப்போது இருக்கும். அதுவும் வீட்டிலையும் வேலை செய்கிறேன், அங்கே மாமியார் திட்டு வேறு, இந்த பக்கம் பார்த்தா வேலையில் மேனேஜர் வேறு திட்டிக்கிட்டு இருக்கிறாரு, நான் எங்கே தான் ஏன் போகிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார நடுத்தர வயது சகோதரிகள் எல்லோருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றம், அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் இருக்குங்க. கணவர் குழந்தைகளை பற்றிய குறைகள் தீரக்கூடிய அமைப்பு. பிள்ளை படிக்க மாட்டேங்குது, அதை பண்ண மாட்டேங்குது, இதை பண்ண மாட்டேங்குது, அதில் பிரச்சனை இதில் பிரச்சனை நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பிள்ளை கண்டிப்பாக படிக்கும் என்பதற்கான ஒரு நம்பிக்கை ஆதாரங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. தூர இடங்களில் இருக்கக்கூடிய உறவினர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும். நல்ல வேலைக்காரங்க, நல்ல உதவியாளர்கள் அமையக்கூடிய அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா? தைரியமாக நம்பி ஆரம்பிங்க. வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா? தாராளமாக செய்யலாம். வேலையை பார்த்துக்கிட்டே இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாமா? சைடு வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். காதலன் காதலி உறவு கண்டிப்பாக சிறப்பாகவே இருக்கும். பெற்றோர்கள் அனுமதியோடு காதலன் காதலியை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு. புதிய காதல், பிரேக்கப் ஆகி போன காதலுக்கு பதிலாக புதிய காதல் உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வேலை ஸ்திரமாக கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணி துளாராசிக்காரங்க இந்த வருஷங்கள், வரக்கூடிய வருஷங்கள்லாம் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இல்லை. உங்களுக்கு இப்போதைக்கு கஷ்டங்கள்லாம் இல்லை, இன்னும் ஒரு 4-5 வருஷம் ஆகும். ஆகவே எதையாவது ஒன்றை செய்து பிழைத்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய நல்ல வருடமாகவே அமைந்திருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026 புத்தாண்டு. விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதல் 5 மாதம் மட்டும் டல்.
ஆனால் அந்த 5 மாதத்திற்கு பிறகு உச்சகுரு ராசியை பார்க்க போகிறார். ஆகா ஓகோன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு 5 மாதம் மட்டும் காசு விஷயத்தில் கவனமாக இருங்க. எந்த ஒரு வேலையை விடுறது இந்த மாதிரியான விஷயத்தில் அவசரப்படக்கூடாது. யாரையும் நம்புகிற விஷயத்துலையும் அவசரப்படக்கூடாது. ஃப்ரெண்டு வந்து அதை சொன்னார் இதை சொன்னார், என் ஃப்ரெண்டுக்காக போய் நின்னேன், ஃப்ரெண்டுக்காக கையெழுத்து போட்டேன், நம்ம தாராள பிரபு என் ஃப்ரெண்டுக்காக கிரெடிட் கார்டை தூக்கி கொடுத்துட்டேன், பண்ணிக்கடா நீயே செலவு பண்ணுன்ட்டு கடைசியில் வந்து விடியறது நம்ம தலையில் தானே வந்து விடியும். ஏன்னா நம்ம கிரெடிட் கார்டு தானே. இந்த மாதிரியான விஷயங்களில் முதல் 5 மாதங்கள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த 5 மாதம் மட்டும் 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது ஏதாவது ஒரு வீண் விரயம் போன்ற விஷயங்கள் வரும் என்பதால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு அவசியம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதற்கு பிறகு நிலைமை அப்படியே தலைகளாக மாறுது. ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உச்சகுரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இந்த உச்சகுரு ஒரு 3 மாதங்கள் இருந்தாலும் திருப்பி 10ஆம் இடத்திற்கு போயிட்டு மறுபடியும் 9ஆம் இடத்திற்கே வந்து விடுவார். ஆக முதல் 5 மாதங்கள் சுமாராக போகக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. பிற்பகுதி 7 மாதங்கள் 2026ஆம் ஆண்டு தொட்டது துலங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. தொழில் முனைவோருக்கெல்லாம் நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குறிப்பாக வெளிநாடு ஆர்டர் எதிர்பார்த்து இன்றைக்கி உலக அமைப்பில் அந்தால் இப்படி ஆர்டர் போட்டார், இந்தால் இப்படி ஆர்டர் போட்டார், இதை நம்பி மிஷினை இறக்கினேன், அதை நம்பி மிஷினை இறக்கினேன், வேலைக்காரங்களை பார்த்தேன், ஆர்டரே கிடைக்கலன்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய மேற்கு மண்டல அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு இருக்கும். ஜூன் மாதத்திற்கு உள்ளே என்ன நடக்கும்? ஒரு 5 மாதம் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற விஷயங்கள் கிளிக் ஆகும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜனவரி பிப்ரவரியிலேயே அதற்கான விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு. தூர இடங்களில் போய் தொழில் பண்ணணும், தூர இடங்களில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான அனுமதிகள் பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக வருடத்தின் முதல் 5 மாதங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பிற்பகுதி 5 மாதங்கள் பிற்பகுதி 7 மாதங்கள் என்ன நடக்குன்னு பார்த்திங்கன்னா, அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆன்மீக நிகழ்வுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, குலதெய்வ கோயிலுக்கான சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் இதுவரைக்கும் தடையானது, என்ன கிடைக்கல, வேலை கிடைக்கல, தொழில் கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, புத்திர பாக்கியம் நடக்கலை, இவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல் 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு வேலை கிடைத்தல், திருமணம் நடத்தல், புத்திர பாக்கியம் கிடைத்தல் அவ்வளவுமே மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அம்மாவுடைய உடம்பை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த இஎம்ஐலாம் இப்போ கட்ட முடியல பாருங்கள், ஹவுசிங் லோன் ஏன்டா வாங்கினேன்னு சொல்லக்கூடிய வீடு சார்ந்த வாகனம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் 4 மாதத்தில் தீரக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல வருஷமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த 2026ஆம் ஆண்டு. தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்க. வருஷம் முழுக்க ஒரு கிராஜுவலான நல்ல மாற்றங்கள் இப்போது உண்டுங்க. வருடத்தின் ஆரம்பத்திலேயே முதல் 5 மாதங்களுக்கு உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அளவில் குரு பகவான் இருக்கிறார். சனியின் இயக்கம் 4ஆம் இடத்துல தான் இருக்குது. அர்த்தாஷ்டம சனின்னு பார்த்தா கூட அவர் குரு வீட்டில் இருக்கிறவர் பெரிய கெடுதல்கள் செய்ய மாட்டார். இதை விட முக்கியமாக வருடம் முழுவதும் 3ஆம் இடத்திலேயே ராகு இருப்பது என்பது முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இந்த வருஷம் என்ன நடக்கும்? முதல் 5 மாதத்துக்குள்ளே நல்ல அறிமுகம் கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும். அரசு வேலை சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்கிறேன், பரீட்சை எழுதுகிறேன், அரை மார்க்கில் போச்சு, 1/4 மார்க்கில் போச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு உயர் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டுங்க. பெரிய மாற்றங்கள் இப்போது உண்டுங்க. 8ஆம் இடத்துல போய் குரு வர்றாரே, ஏதாவது கெடுதல்களில் பண்ணிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, அவர் உங்கள் ராசிநாதனாகி உச்சத்தை அடைவது என்பது 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆக இப்போது தொழிலில் எந்த மாதிரி இருக்கிறீங்களோ, வேலையில் எந்த மாதிரி இருக்கிறீங்களோ, அது எல்லாமே டபுளாக நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மை ஜூன் மாதத்திற்கு பிறகு வருகிறது. தாயை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு வரும். அம்மாவை பிரிஞ்சு இருக்கிறோம், அல்லது அம்மா வந்து ஊரில் இருக்கிறாங்க, இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன்றாங்க, ஏன்பா நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனையாக இருக்குது. தாய்க்கான உடல்நிலை ஆரோக்கியம், அப்பாவுக்கான பொருளாதார முன்னேற்ற உடல்நிலை, இந்த மாதிரியான விஷயங்களை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த வருஷம் இருக்கும். ஒரு 2 வீலர் வச்சுருக்கிறேன், டெலிவரி பண்ணுறேன், ஸ்விக்கி டெலிவரி, ஜொமோட்டோ டெலிவரி, அதில் பண்ணுறேன், இதில் பண்ணுறேன், டிரைவராக இருக்கிறேன், கார் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டுறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே
மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. முதல் 5 மாதத்திற்குள்ளேயே குழந்தை பாக்கியம், திருமணம் போன்ற விஷயங்கள் கிளிக் ஆகிடும். வருடத்தின் ஆரம்பத்திலேயே சிலருக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டுங்க. வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த விஷயங்கள் பிற்பகுதி 7 மாதத்தில் நல்லா கை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வீட்டில் கூட என்னை தனியாக அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க, பெங்களூர் போகணும், ஹைதராபாத் போகணும், பேரண்ட்ஸை நம்பி அனுப்பக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இளைய பருவத்தினருக்கு சகல விதமான வாய்ப்புகளையும் தரக்கூடிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை கூட ராசிநாதன் உச்சனாகி பார்ப்பது மிகப்பெரிய மேன்மை. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது ஒரு பெரிய விஷயம். தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது 2026ஆம் ஆண்டு. மகரம். மகராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு சொல்லுவேன். அதுவும் முதல் 5 மாதம் ஒரு மாதிரி டல்லாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 7 மாதங்கள் தூள் கிளப்பும். ராசியையும் ராசிநாதனையும் குரு பகவான் பார்க்க போகிறார். 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட பெரிய அளவில் அவர் சோதனைகளை கொடுக்க மாட்டார். மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, ஒன்றும் முடிஞ்ச மாதிரி தெரில. சும்மா நீங்கள் பாட்டில் ராசி பலனை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, எங்கே நடக்குது அப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்குமே உண்மையிலே 7.5 சனி முடிஞ்ச ஆண்டா 2026ஆம் ஆண்டு இருக்கும். ஏன்னா ராசிநாதனை குரு பார்ப்பது ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு ஆரம்பிக்கிறது. தொட்டது துளங்கக்கூடிய, கவலைகள் விலகக்கூடிய, கனவுகள் பலிக்கக்கூடிய, நன்றாக இருக்கக்கூடிய, லட்சியம் நிறைவேறக்கூடிய, எல்லா நிலைமைகளையும் பிறருடைய கையை எதிர்பார்த்திருந்த நிலைமைகள் மாறி நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு வரும். கவலைப்படவே வேண்டாம். ஒரு 7 வருஷம் போட்டு உங்களை பின்னி எடுத்துருச்சுன்றது தான் உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களாகவே 7.5 சனியின் காரணமாகவும், சில பேருக்கு 7.5 சனின்றது ஒரு 2-3 வருஷம் சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்தது, சில பேருக்கு 7 வருஷம் பிரச்சனையை கொடுத்தது, சில பேருக்கு 5 வருஷம் பிரச்சனையை கொடுத்தது ஒன்றோ ரெண்டோ பிரச்சனை இருந்தது. அவங்க எல்லாருக்கும் 2026ஆம் ஆண்டு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது. எதையும் படிப்படியாக நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் உண்டு. ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமணம், நிச்சயார்த்தம் போன்ற அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிரேக்கப் ஆகி போன காதலுக்கு பதிலாக புதிய காதல் உருவாகும். அந்த காதல் கல்யாணத்தில் முடியும். பிரிஞ்சு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அதற்கான அமைப்புகள், குடும்ப நல கோர்ட்டில் கேஸு, டைவர்ஸ் கேஸு, அந்த கேஸு, இந்த கேஸு, வரதட்சணை கேஸு, இது எல்லாம் ஒரு சுமூகமான தீர்வுக்கு வந்து ஒரு சமாதானமாகி பிரிஞ்சு போகிறது நம்ம 2 பேருக்குமே நல்லதில்லை, நம்ம சேர்ந்து வாழலாம்னு ஒரு மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நண்பர் கை கொடுப்பார். கூட்டு தொழில் செய்ய முடியும். விளையாட்டு போல் 2-3 பேர் நண்பர்கள் சேர்ந்து ஒரு சிறிய முதலீட்டில் ஒரு தொழிலை ஆரம்பித்து அந்த தொழிலை பெருசாக்கி நல்ல விதமாக பண்ணவும் முடியும். எதிலும் ஒரு தைரியமாக இப்போ மகர ராசிக்காரங்களை இறங்குவீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற நாடுகளிலேயே வீடு, வாகனம் போன்ற சொத்து சேர்க்கை அமையக்கூடிய அமைப்பு உண்டு. வீட்டடி மனை வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அட்வான்ஸை கொடுத்துட்டேன், பணத்தை புரட்ட முடியல, அட்வான்ஸே கொடுக்க முடியல, அந்தளவுக்கு பிரச்சனை இருக்குது. எல்லாருக்குமே ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. தொழில் முனைவோருக்கு நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்களுக்கு போட்டியாளர்கள் ஒழியக்கூடிய அமைப்பு. அதை விட முக்கியமாக நல்ல உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் வரக்கூடிய நிலைமை. விவசாய பெருமக்களுக்கு மழை பெஞ்சும் கெடுத்தது, பெய்யாமலும் கெடுத்ததுன்ற நிலைமைகள்லாம் அந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்காது. தீர்க்கமாக எதுலையும் யோசனை பண்ணி முடிவெடுப்பீங்க. பொதுவாக உழைப்பின் மைந்தர்களான அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றாற் போல நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க 2026ஆம் ஆண்டு. கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கும் பெரிய ரிலீஃப், உண்மையிலே பெரிய ரிலீஃப் இப்போது உண்டு. போன தடவை வந்து ஜென்மச்சனி முடிஞ்சாலும் இன்னும் மழை விட்டும் தூவானம் விடலை அப்படிங்கிற மாதிரியாக கொஞ்சம் பிரச்சனை ஓஞ்சிருக்கு தான், உண்மைதான். 2024 மாதிரி 25 இல்லை, இருந்தாலும் முழுக்க நான் ரிலீஃப் ஆகலையே நினைக்கிறவங்களுக்கு 2026 வில் ஆன்சர்னு சொல்லுவேன். இந்த ஆண்டு உங்களுக்கு பதில் கொடுக்கும், நல்ல விதமான பதிலை கொடுக்கும். ஓரளவிற்கு இப்போவும் கஷ்டத்தில் இருக்கிறவங்க 80% ரிலீஸ் ஆனாலும் 20% நான் நல்லா இல்லைங்க நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் அதற்கான ஒரு ஆரம்பங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்குதுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. எந்தெந்த விஷயத்திலெல்லாம் மனசு கஷ்டம் இருந்ததோ
அந்தந்த விஷயத்துலேருந்து அப்படியே டக்குன்னு வெளியே வருவீங்க. கணவனால் மன அழுத்தம், மனைவியால் மன அழுத்தம், மகளால் மன அழுத்தம், பேரண்ட்ஸால் மன அழுத்தம், வேலையில் மன அழுத்தம், சுற்றுப்புற சூழல்களில் மன அழுத்தம், எனக்கே உடம்பு சரியில்லாமல் போச்சு, டாக்டர்கிட்ட போனால் அதை பயமுறுத்துகிறாரு, இதை பயமுறுத்துகிறாரு, பொருளாதாரம் சுத்தம், அதில் பணத்தை போட்டேன், இதில் பணத்தை போட்டேன், அது லாஸ் ஆகி போச்சு, இது லாஸ் ஆகி போச்சு, வேலையிலிருந்து வர வேண்டிய பணம் அதில் கிடைக்கல, இதில் கிடைக்கல, விற்றவன் விற்றான், வாங்கினவன் வாங்கினா, எனக்கு கொடுக்க வேண்டியது அவன் கொடுக்காம இப்படி அங்கே போயிட்டான் இங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு மூளையில் போட்டு முக்காடு போட்டு அழக்கூடிய அளவிற்கு மனசுக்குள்ள துயரத்தையும் துக்கத்தையும் தேக்கி வைத்திருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இப்போது கிடைக்க இருக்குது. வருடத்தின் ஆரம்பத்திலேயே முதல் 5 மாதங்கள் அப்படியே வலிமையாக ராசியை பார்க்கக்கூடிய அளவில், ராசியில் ராகு இருக்கிறார் உண்மைதான், ஆனால் அதை குரு பார்க்கின்ற அமைப்பில் இருக்கிறார். ஜூன் மாதத்திற்கு பிறகு 6ஆம் இடத்துல குரு வந்தாலும் 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். தொழில் நல்லா இருக்கும். தொழில் நல்லா இருந்தாலே பாதி பிரச்சனையை நம்ம தீர்த்துக்கலாம். உண்மையிலேயே தொழில் நல்லா இருக்குன்றது அப்படின்ற அமைப்பில் என்ன பண்ணுவீங்க, எதிலும் ஒரு பணம் வரக்கூடிய அமைப்புகளில் ஒரு நிம்மதி வரும், ஒரு முடிவெடுக்கக்கூடிய தைரியம் வரும் இல்லையா. ஆக பிற்பகுதி 7 மாதங்களில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய தைரியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. 6ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் சுபத்துவத்தை அடைவதால் புதிய கடன்கள் கிடைக்கும். ஆனால் அந்த கடன்கள் வளர்ச்சிக்கான கடன்களாக இருக்கும். சிலருக்கு ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆகும், சிலருக்கு வண்டி வாங்குவீங்க, சிலருக்கு குறைந்த வட்டியில் கிடைக்கக்கூடிய கடனை வச்சு தொழிலை முன்னேற்றம் பண்ணுவீங்க. ஒரு வருஷத்துலேயே அடைச்சலான்ற ஒரு நம்பிக்கையும் வரும். ஆக கடன் வாங்கினாலும் கூட கவலைப்படாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் தொழில் முன்னேற்றத்தின் காரணமாக கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குங்க. படிப்படியாக இனிமேல் பெரிய கவலை இல்லை, கஷ்டம் இல்லை என்றதை மனசு உணரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. சொந்த வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்து வந்த சோகங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஓரளவுக்கு புரிந்துணர்வுகள் இருக்கும். வெளிநாட்டில் போய் வேதனைகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கின்ற, வெளிநாட்டில் இன்னும் செட்டில் ஆகாதவர்களுக்கு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, அங்கேயே சிட்டிசன், அங்கேயே வீடு வாங்கிறது, அங்கேயே ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு தொழில் அமைகிறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய, எதிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல. நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நொந்து நூலாகி போய் தெரியுறீங்க. இந்த வருஷத்துலேருந்து ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் லேசாக ஜென்மச்சனி அமைப்புகள் ஆரம்பிக்கும். புரட்டாதியும் நல்லா இல்லை, உத்திரட்டாதியும் நல்லா இல்லை. என்ன காரணம்? ஜென்மச்சனி இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. ஆனால் 40-30 வயதுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே என்னடா அது வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தது இல்லையே, ஜாலியாக இருந்தவனை போட்டு கட்டி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே என்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு விதத்தில் சொந்த வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, வேலை, அப்பா அம்மா உறவு அல்லது நட்புகள் அல்லது மிகப்பெரிய ஏமாற்றம் அல்லது காதலன் காதலி உறவுகளில் கடுமையான மன அழுத்தம், இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு ஒரு கண் திறக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு கண் பார்த்து எதுவும் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது இருக்குங்க. மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. நான் 2 பிரிவாக தான் இந்த பலன்களை சொல்லுவேன். 2 பிரிவு அப்படின்னு சொன்னால் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ஜென்மச்சனி அமைப்புகள் 2ஆம் கட்ட சுற்றாக வேலை செஞ்சு பொன்பொருள் சேர்க்கை, வீட்டுக்கு ஒரு பொன்பொருள் சேர்க்கை, குழந்தைகளுக்கு ஏதாவது நல்லதை செய்யக்கூடிய ஒரு தன்மை, குழந்தைகளுக்கான மங்கள விஷயங்கள் இப்போது நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டுறது, வாகனம் சேர்றது, குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது, அந்த நல்லது நடக்கிறது, இந்த நல்லது நடக்கிறதுன்னு இருக்கும். ஆனால் இளைய பருவத்தினருக்கு அதாவது நட்பு விஷயத்துலேயோ, உறவு விஷயத்துலேயோ, குடும்ப விஷயத்துலேயோ, பார்ட்னர் விஷயத்துலேயோ ஏதாவது படிப்பணிகள் ஏற்படும் என்பதால் இளைய பருவத்தினருக்கு கொஞ்சம் நிதானமான பலன்கள் தாங்க நடக்கும். யாரையும் நம்பிடாதீங்க. உயிர் நண்பன்னு சொல்கிறவர் கூட டக்குன்னு ஒரு விஷயம் வந்தோன்னே நம்மளை பார்த்துட்டு பக்கத்து தெருவில் பதுங்கிறத இப்போ பார்ப்பீங்க, ஒளிஞ்சுக்கிறத பார்ப்பீங்க. யார் உண்மையான நண்பர், எவர் கெட்டவர், எவர் நல்லவர், எது நல்லது, எது கெட்டது, பணம் இருந்தால் எப்படி, பணம் இல்லைன்னா எப்படி, இந்த மாதிரியான அனுபவங்கள் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு கிடைச்சே தீரும். அது கிடைக்கிறதும் உங்களுக்கு நல்லதுங்க. இதெல்லாம் இருந்தால் தான் இந்த 7 சனி இந்த மாதிரியான அமைப்புகள் வரும்போது தான் உலகத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆகவே இளைய பருவத்தினர் புதுசாக எதுவும் தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. மாமனை நம்பினேன், மச்சானை நம்பினேன், மச்சான் கொடுக்குறேன்னு சொன்னார், அண்ணன் கொடுக்குறேன்னாரு, அப்பா கொடுக்குறேன்னாரு, இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. உறவுகளில் கசப்புகள் வரும், வேலையில் கசப்புகள் வரும். மேலதிகாரி நம்மளை தான் போட்டு அப்படியே நம்பலம் பண்ணிக்கிட்டு இருப்பார். நம்ம தான் ஆஃபீஸில் வேலை செய்வோம், ஆனால் நமக்கு தான் கெட்ட பேர் வந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு பிடிக்காத நைட் ஷிஃப்ட்டு போடுவாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். பட் மீனராசிக்காரர்கள் நல்லவர்கள், யாரையும் கெடுக்க மாட்டீங்க. நல்லவன் என்றைக்குமே வாழ்வான்.
முதல்ல கொஞ்சம் சோதனைகள் இருந்தாலும் கூட நல்லவன் வாழ்வான் என்பது படத்தோட டைட்டில் இல்லை, உண்மையின் டைட்டில் இது ஒரு உண்மை. அது ஆரம்பத்தில் கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும் பிற்பகுதி நல்லா தான் இருக்கும். 2026ஆம் ஆண்டு சின்ன சின்ன சோதனைகளை மீனராசிக்கார இளைஞர்களுக்கு ஜென்மச்சனியின் காரணமாக கொடுத்தாலும் கூட உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகுதியிலேயே ஜூன் ஜூலைக்கு மேலே கொஞ்சம் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் தீர்ந்துடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் கொஞ்சம் நீடிக்கத்தான் செய்யும். ஆனாலும் எதிலும் ஒரு நிறைவுகள் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட அதிலிருந்து வெளியே வந்துவிடக்கூடிய அமைப்பு, பரம்பொருளுடைய கருணை எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே எதுவும் எல்லை மீறாமல் இருக்கக்கூடிய நல்ல ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க 2026 ஆங்கில புத்தாண்டு.